5 அப்படி என்ன கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா drawbacks of the present assessment system of school education. ஸ்கூல் எஜுகேஷனில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ப்ரெசண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிசிஇ இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஷார்ட் கம்மிங்ஸ் ஃபவுண்ட் இன் த சிசிஇ சிஸ்டம் இம்ப்ளிமெண்டட். குறைபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷனில் ஆஸ் பர் த சர்வே கண்டக்டட் பை த ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்காங்கள, அவங்களுடைய சர்வே படி பார்த்திங்கன்னா அமாங் த ஸ்கூல் டீச்சர்ஸ் 67% வந்து இந்த சிசிஇயை பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்களாம். வெல் அண்டர்ஸ்டூட் அபவுட் சிசிஇ பற்றி தெரியாது. ஏன்னா பிகாஸ் முன்னாடி இருந்த எவாலுவேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், ஜஸ்ட்டு பேப்பரை ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், ஆன்சர் எழுதுவாங்க, மார்க்ஸ் போடுவோம். இப்போ அப்படி கிடையாது. இந்த கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்றது இருக்குது. ஸோ அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ 67% ஆஃப் டீச்சர்ஸ்க்கு தெரியாது. பிஎட் ஒழுங்காக படிக்காதவங்களுக்கும் அது தெரியாது. ஸோ அடுத்தது அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, 58% டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிஸ்டமே வேணாம், இது வேஸ்ட்டு, இந்த சிசிஇ சிஸ்டமாக அப்போஸ் பண்ணுறாங்க, எதுக்குறாங்க. நோ அடிக்வேட் அவேர்னஸ் அமாங் த டீச்சர்ஸ் அபவுட் சிசிஇயோடைய அவேர்னஸ் எதுவும் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது parting proper training and ensuring through evaluation whether teachers have understood the CCE பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். அந்த ட்ரைனிங்கே கொடுக்காம ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்கில்லு எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் போது அவங்களுக்கு அது தெரியல. ஸோ அது வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாதனால அது ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. அது ஒரு ட்ராபேக். சர்வே இண்டிகேட் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ இன் மோஸ்ட் இந்தியன் ஸ்கூல்ஸ் 42:1 as against the RTA stipulation 30:1. See 30:1 தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ. 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் இருந்தால் ஒரு டீச்சர் இருக்கணும். இது கம்பல்சரி. பட் ஆனால் நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் 42, நாங்கள் படிக்கும் போதெல்லாம் 90 எங்கள் கிளாஸ் ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த மாதிரி நிறைய கிளாஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒரே ஒரு டீச்சர். அப்படி இருக்கும் போது அந்த டீச்சரால் இதை வந்து பண்ணவே முடியாது. ஷார்ட்டேஜஸ் ஆஃப் அபவுட் 15 lakhs ட்ரெயின்ட் அண்ட் ஃபுல்லி குவாலிஃபைட் டீச்சர்ஸ். நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட ஃபுல்லி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வந்து லேக் ஆகிறாங்க, குறைவுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ஆர் என்கேஜ் இன் டியூட்டிஸ் அதர் தேன் டீச்சிங்கை தவிர மிச்ச எல்லா வேலையும் வாங்குறாங்களாம். எந்த ஸ்கூல்ஸில் எந்த கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி டீச்சர்ஸ் லைப்ரரியில் போய் புக்ஸ் எடுக்குங்க அண்ட் ஸோ ஆன் வந்து கொடுக்கறதுனால டீச்சர்ஸால் அவங்களோட டியூட்டிஸை கரெக்டாக பண்ண முடியல. அசஸிங் ஸ்டூடெண்ட் லேர்னிங், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் லேர்னிங் அசஸ் பண்ணுறதுலையும் அவங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிசிஇ ரா டீல் பை தெம் அண்ட் நேம் சேக் அசஸ்மெண்ட் ஃபார்ம்ஸ் ஃபில்லப். ஸோ ஒரு நேம் சேக்குக்கு ஃபில்லப் பண்ணி கொடுத்துட வேண்டியது. சிசிஏ ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்கில், அப்புறம் அனாலிசிஸ், ப்ராப்ளம் சால்விங் இப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதில் ஏதோ ஒரு மார்க்கை போட்டு இப்படியே ஃபில்லப் பண்ணி கொடுத்துறது. பட் இது எதுக்காக அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. CCE started with the aim of eliminating the competitive attitude as well as the examination stress among the students, not achieved its purpose. பட் என்ன சிசியோட இதுன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்னா காம்படிட்டிவ் ஆட்டிடியூடை எலிமினேட் பண்ணுறதுக்காகவும் ஆஸ் வெல் அஸ் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து எடுக்கிறதுக்காகவும் தான். அண்ட் நாட் அச்சீவ்ட் இட்ஸ் பர்பஸை அச்சீவ் பண்ணக்கூடாது அச்சீவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ரிவீல் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் 5th standard ஆர் நாட் ஏபிள் டு ரீட் ஃப்ளூயன்ட்லி த 3rd standard டெக்ஸ்ட் புக்ஸ். பார்த்திங்கன்னா 5th standard ஸ்டூடெண்ட் கிட்ட போய் 3rd standard புக்கை ரீட் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஃப்ளூவண்ட்டாக அந்த குழந்தைக்கு ரீட் பண்ண தெரியல. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதில் தான் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் தென் த அபவ் சிசிஇ நாட் ஏபிள் டு அச்சீவ் சக்ஸஸ் அஸ் எக்ஸ்பெக்டட். இது எல்லாத்தையும் விட என்ன சொல்கிறாங்க, சிசிஇ வந்து என்ன வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிச்சோ அதை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு. அதில் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா சிசிஇ சிஸ்டம் இன்க்ரீஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ். இந்த குழந்தைங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. ப்ராஜெக்டை பண்ணியே ஆகணும்
அடுத்தது இது அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது. அது மாதிரி எவாலுவேஷனில் ஏதாவது யூனிஃபார்மிட்டி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஒரு குழந்தைக்கு நிறையா, ஒரு குழந்தைக்கு நல்லா இல்லாமல், ஒரு குழந்தை பண்ணாலும் பண்ணலைனாலும் மார்க்கு, பண்ண குழந்தைக்கு மார்க் இல்லை, நல்லா பண்ண குழந்தைக்கு அதே மார்க்கு, நல்லா பண்ண குழந்தைக்கும் அதே மார்க்கு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது அப்போ அதில் சிசிஇயோட உண்மையான இது இல்லை. அண்ட் டிஃபர் ஃப்ரம் ஸ்கூல் டு ஸ்கூல், அது மாதிரி ஸ்கூல் டு ஸ்கூல் அது டிஃபர் ஆகுது. சிசிஇ நாட் சூட்டபிள் ஃபார் ஓவர் க்ரௌடட் கிளாஸஸ். அதிகமான ஸ்ட்ரென்த்ஸ், ஓவர் க்ரௌடட் கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சு, வித் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அந்த சிசிஇயை கரெக்டாக எவாலுவேட் பண்ணுறதும் கஷ்டம், டீச்சர்ஸ்க்கும் கஷ்டம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க எவாலுவேஷனை ப்ராஜெக்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணும்போது அது அவங்களுக்கும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவன். முக்கால்வாசி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு சிசிஇயில் மார்க்கு குறைக்கக்கூடாது. இது பேரண்ட்ஸோட எண்ணமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் என்ன சொல்லுவாங்க, இந்த சிசிஇலலாம் மார்க்கு குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 75 to 89% அவங்க ஈஸியாக வாங்கிட முடியும். சிசிஇயில் எல்லாருமே ஏ கிரேடு வாங்கும்போது ரெப்ரசன்டிங் ஹை லெவல் ஆஃப் லேர்னிங் ப்ரொஃபிஷியன்சி அச்சீவ். அப்போ பார்த்திங்கன்னா ஹை லெவலில் ஒரு லேர்னிங் ப்ரொஃபிஷியன்சி அச்சீவ் பண்ணிவிடுவோம். தோ மோஸ்ட் ஆஃப் தெம் டோன்ட் டிசர்வ் இட். அவங்க யாருமே அதுக்கு டிசர்வ் ஆகாது இருந்தாலும், ஏன்னா சிசிஇயில் ஒரு குழந்தை பார்த்தா நல்லா பண்ணியிருக்கும். ஒரு ப்ராஜெக்டே எடுத்துக்கோங்க, அந்த ப்ராஜெக்டை அந்த குழந்தையே ஓனாக வந்து செஞ்சுருப்பாங்க. அவங்களுடைய மார்க்குக்கும் அவங்க செய்யாதவங்க அவங்களுடைய மார்க்குக்கும் பார்த்திங்கன்னா சேம் மார்க்ஸ் போடுவாங்க. அது அவங்க டிசர்வே ஆகலை. அதே மாதிரி 75 to 89% எல்லா குழந்தைங்களும் வாங்கிடலாம். இது ஒரு பெரிய ட்ராபேக். ஸ்டூடெண்ட்ஸ் பிசைட்ஸ் லேக்கிங் சப்ஜெக்ட் நாலேஜ் ஆல்சோ லேக் பிஹைண்ட் இன் தேர் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் நாலேஜில் லேக் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்லும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஆப்வியஸ்லி டீச்சர்ஸ் கெட் என்கேஜ் மோர் இந்த கிளரிக்கல் ஒர்க்கில் தான் டீச்சர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக இன்வால்வ் பண்ண விடுறாங்க, ரேதர் தென் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெகுலர் கிளாஸ் ரூமுக்கு என்ன தேவை, சிசிஇயில் என்ன எவாலுவேட் பண்ணணும், இந்த மாதிரி கிளாஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு டைம் கொடுக்கல. டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் இஸ் தட் தே டு நாட் கெட் அடிக்வேட் டைம் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளாஸ் ரூம் டீச்சிங். அதே மாதிரி அடிக்வேட்டான டைம் அவங்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. ஓகே, டைம் கிடைக்கிறது இல்லை ஃபார் த கிளாஸ் ரூம் ப்ரிப்பரேஷன். இதெல்லாம் நம்ம கிளரிக்கல் ஒர்க்கெலாம் செய்யும் போது டீச்சர்ஸ்க்கு டைம் கிடைக்கிறது இல்லை. ட்ராபேக்ஸ் ஆஃப் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன ட்ராபேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சிசிஇயில் பார்த்தோம். அடுத்தது தியரி எக்ஸாமில், ரிட்டன் எக்ஸாமில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். இது வந்து என்னது, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. வித்தவுட் டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன் ஹவு வெல் தே இன்வால்வ் themselves in learning. ஓகே, இவங்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாமே எவ்வளோ நல்லா லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே அட் த எண்டில் தான் நம்ம வந்து எக்ஸாம் வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு புரியல நமக்கு தெரியாது. எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் என்கரேஜ் ஸ்டூடெண்ட் டு மெமரைஸ் த ஃபேக்ட்ஸ். ஓகே, அந்த கொஸ்டின் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினோட ஃபேக்ட் என்னவோ அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ரீகால் எஃபிஷியன்ட்லி. தே டு நாட் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஆர்டர் காக்னேட்டிவ் எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. லைக் அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், சிந்தசைஸ், எவாலுவேஷன், இது எதுவுமே அவங்க டெஸ்ட் பண்ணாமல் வெறுமனே எதை மட்டும் எக்ஸாம் மட்டும் எழுதி வச்சுட்டு அனுப்பி விட்ருவாங்க. ரிவிஷன் பண்ணி ரீகால் பண்ணி அவங்கள எக்ஸாம் எழுத வச்சு நல்ல மார்க் வாங்க வச்சுடுவாங்க. இது ஒன்று ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. எக்ஸாமினேஷன் டெஸ்ட் ஒன்லி த புக்கிஷ் நாலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நாட் தேர் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை மட்டும் நல்லா பண்ண தெரியும். வெளியில் ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம எதாவது அதே சிமிலர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கொடுத்தோன்னா அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி நம்ம ஸ்டூடெண்ட்க்கும் இருக்காது. ஆர் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஜஸ்ட்டு புக்கை பார்ப்பாங்க, அது போய் அதான் புக்கிஷ் நாலேஜ்னு சொல்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாம் டு நாட் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸ்டூடெண்ட்ஸோட கிரிட்டிக்கல் திங்கிங்கோ க்ரியேட்டிவிட்டியோ அவங்க இதில் ரிட்டன் எக்ஸாமில் என்கரேஜ் பண்ணுறதில்ல. அதில் க்ரியேட்டிவிட்டி காட்டவே முடியாது. புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுத முடியும்.
assessing students learning through written examinations. Okay, written examinations மூலமா அவங்கள அசஸ் பண்ணும். lack objectivity and reliability, அது மாதிரி அப்ஜெக்டிவிட்டியும் ரிலையபிலிட்டியும் வந்து அதில் லேக் ஆகுது. our examination system subject knowledge is assessed through written examination for 80% of marks and practical examination by 20% of marks. ஓகே, written examination நமக்கு எக்ஸாமினேஷன்னாவே அது சப்ஜெக்ட் நாலேஜை தான் நம்ம அசஸ் பண்ணுவோம். அப்போ 80% ஆஃப் த மார்க்ஸ் வந்து அதில் வந்துடும், 20% ஆஃப் த மார்க்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்துடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதிலோட இந்த டாபிக் ட்ராபேக்ஸோட டாபிக் முடிஞ்சிச்சு. கொஸ்டின் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் 2 அசஸ்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் பெட்டர் லேர்னிங். பெட்டர் லேர்னிங்கை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அசஸ்மெண்ட் தேவை. Based on the findings of assessment of student learning, the teacher is required to provide students appropriate feedback. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ராப்ரியேட்டான ஃபீட்பேக்கை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். எனேபிளிங் அவங்களுக்கே அவங்களோட ஷார்ட் கம்மிங்ஸ் எதில் நம்ம வந்து குறைவாக இருக்கோம் நமக்கு தெரியல அப்படிங்கிறத அவங்களே தெரியணும். அண்ட் த மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரிமூவிங் தெம். அப்போ அந்த ஃபீட்பேக் மூலியமாக அவங்களோட ஷார்ட் கம்மிங்ஸ் என்னென்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி என்ன வழியில் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங், தோஸ் who are identified as significantly lagging behind than others in learning achievement subjected to a diagnostic test. ஓகே, diagnostic test வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த குழந்தைக்கு இந்த ரெமடியல் மெஷர்ஸ் தேவை, ஸோ அதை நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இதை நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறதுனால இதை நான் சொல்லலை. அதில் நீங்கள் 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அதே மாதிரி சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் த்ரூஅவுட் நம்ம சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது என்னது, அட் த எண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷனல் பீரியட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் இல்லைன்னா எது ஃபைனலாக நம்ம என்ன செமஸ்டரோ எது எழுதுகிறோமோ அதுதான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது. ஹெல்ப்ஃபுல் ஒன்லி டு எவாலுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அண்ட் கிரேட். ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டையும் அவங்களோட கிரேடையும் இது பண்ணுறது தான் அது. தே டு நாட் என்ஹான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்கை அது என்ஹான்ஸ் பண்ணாது, வளர்த்து விடாது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது என்னது, டீச்சர் வந்து அவங்க நடத்திட்டே இருக்கும்போது அவங்கள எவாலுவேட் பண்ணுறது தான் நமக்கு இது தெரியும். ஓரல் கொஸ்டின் புட் ஃபோர்த் பை த டீச்சர். ஓரல் கொஸ்டின் கேட்கலாம் அந்த டீச்சர், ஒரு அசைன்மெண்ட்ஸ் பண்ண வைக்கலாம் டெய்லி. வீக்லி அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஏதாவது வைக்கலாம், வீக்லி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. as quarterly and half-yearly exam to provide scope for giving feedback to students helpful to improve student learning. ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமோ இல்லை ஒரு ஹாஃப்லி எக்ஸாமோ நம்ம வைக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கும்போது இதில் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இதை இப்படி கரெக்ட் பண்ணேன், இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, இதை நீ மிஸ் பண்ணிட்டேன், இதில் யூனிட்ஸ் இருக்குது, இதை மிஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைங்க அவங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் 2 kinds of feedback இருக்குது. டீச்சர் ஃபைண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் in the class struggle to learn some facts, concepts in a lesson and a particular content areas taught. He or she undertake reteaching the same to improve student learning. Okay, so அவங்க reteaching the same to improve student learning. அப்போ நம்ம படிக்கலை, அவங்க கற்றுக்கலைன்னா நம்ம என்ன செய்கிறோம், திரும்பி டீச் பண்ணி திருப்பி அவங்களோட ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறோம் கண்டென்ட் ஏரியாவில். அதே மாதிரி ஃபேக்ட்ஸோ இல்லை லெசன்ஸோ அவங்களுக்கு புரியலனா, கண்டென்ட் ஏரியாவில் புரியலனா நம்ம என்ன பண்ணுறோம், ரீடீச்சிங் எடுத்து திருப்பியும் அவங்களுக்கு டீச் பண்ணி திருப்பி அவங்கள இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறோம். டீச்சர் ஹேஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன். கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷனை குவாலிட்டியாக கொடுக்கணும். கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வேறு, கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷனை குவாலிட்டியாக கொடுக்கணும். எத்தனை வீடியோஸ் நம்ம பார்த்தாலும் ஒரு சில வீடியோஸ் வந்து டீச்சிங் வீடியோஸ் குவாலிட்டியாக இருக்கும், நமக்கு அது ஈஸியாக புரிஞ்சுக்கும், அவங்க கூடயே நம்ம போகலாம். ஸோ அதுக்காக மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இன் த டெஸ்ட் மே ஹாவ் பீன் ஈஸி டெஸ்டிங் ஒன்லி த காக்னிட்டிவ் எபிலிட்டி ஆஃப் நோயிங். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து நோ அப்படிங்கிறதுலே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட காக்னேட்டிவ் எபிலிட்டியை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பை இன்க்ளூடிங் ஹையர் ஆர்டர் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் லைக் அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன், ரீசனிங் எக்ஸட்ரா. ஹையர் ஆர்டர் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, அப்ளிகேஷன் இருக்கா, ரீசனிங் இருக்கா, இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெட்டர் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். என்ன பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட் நடக்கும், அப்புறம் ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணுவாங்க. போத் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த டீச்சர்ஸ் வந்து ஃபீட்பேக் கிடைக்கும்.
those who are average above average in learning அவங்க இங்கே backward in learning. ஓகே, ஸோ ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் பேக்வேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்கணும், ரெமெடியல் டீச்சிங் வித் த ஹெல்ப் ஆஃப் த டீச்சர்ஸ், இல்லைனா பியர்ஸ் பக்கத்தில் இருக்க குழந்தைங்ககிட்ட கூட படித்து கற்றுக்குவாங்க. டீச்சர் என்ன பண்ணுவாங்க, பேக்வேர்ட் இன் லேர்னிங்கில் இருக்கவங்களுக்கு டீச்சர் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சருக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது, டீச்சருக்கு என்ன ஃபீட்பேக் கிடைக்குதோ அதை என்ன பண்ணணும், அவங்க நெசசரி சேஞ்சஸை அவங்க டீச்சிங்கில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். டெவலப்பிங் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் ஆஃப் குட் ஸ்டாண்டர்ட். ஓகே, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டை அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கணும், அதுவும் குட் ஸ்டாண்டர்டோட அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சர் அண்டர்டேக்கிங் ரெமெடியல் டீச்சிங். ஓகே, டீச்சர் வந்து ரெமெடியல் டீச்சிங்கை நடத்துவாங்க. ப்ரொஃபஷ்னல் காம்பிடென்சி ஆஃப் த டீச்சர் இன்க்ரீசஸ். இம்ப்ரூவ்மெண்ட் இன் லேர்னிங் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பண்ணிவிட்டு மறுபடியும் அசஸ்மெண்ட்டுக்கு போகும். இதுதான். ஓகே, ஸோ இதில் டீச்சர்ஸும் வந்து ஃபீட்பேக் வாங்குகிறாங்க, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்கை மாற்றுறாங்க, ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து கிடைக்கிது. ஓகே, ஸோ ப்ரொஃபஷ்னல் காம்பிடென்சி ஆஃப் த டீச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அசஸ்மெண்ட் ஃபார் கான்ஃபிடென்ஸ் பில்டிங். கான்ஃபிடென்ஸ் பில்டிங் அப்படின்னா எல்லாருக்குமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி இருந்தால் மாத்திரம் நம்மளை வாழ முடியும். நம்மளே நம்பலைன்னா மற்றவங்க யார் நம்புவா? தோஸ் ஹூ ஹாவ் ஹை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பிலீவ் தட் தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு லேர்ன் அண்ட் டூஸ் anything and everything and function accordingly. ஸோ எது வேணாலும் எப்படி வேணாலும் எல்லாமே அவங்க லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான். For this assessment of learning, formative assessment helps to a great extent. Formative assessmentன்றது தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. Salient features of assessment that helps in developing students' self-confidence. இதில் ஒரு 8 points இருக்குது. The task or test item should be arranged from simple to difficult ones. ஒரு டாஸ்க் இல்லைன்னா ஒரு டெஸ்ட் ஐட்டம்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சிம்பிள்லேருந்து டிஃபிகல்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Items chosen for the test should be such that all students can answer at least some of the questions in the test. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஸ்டின்ஸாவது எழுதுகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா சில கொஸ்டின்ஸை அட்டனே பண்ண முடியாது, அவ்வளோ டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் பேப்பர் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எம்ப்ளாயிங் அசஸ்மெண்ட் டூல்ஸ் டு சூட் the learning of each student. Okay, assessment tools நமக்கு வேணும். After assessment, providing suitable feedback to each student. Okay, assessment முடிஞ்ச பிறகு நம்ம சூட்டபிளான ஃபீட்பேக் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் கொடுக்கணும். While providing feedback, not only taking the learning achievement but also appreciating the efforts taken for learning and indicating the level of success achieved by their efforts. Okay, providing feedback provide பண்ணுறது ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி டேக்கிங் த லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை மட்டும் நம்ம பார்க்குறது கிடையாது, பட் ஆல்சோ அப்ரிஷியேட்டிங் த எஃபர்ட்ஸ் டேக்கன் ஃபார் லேர்னிங். அவங்களோட லேர்னிங்காக படிக்கிறதுக்காக அவங்க எடுத்த முயற்சிகளையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிகேட்டிங் லெவல் ஆஃப் சக்ஸஸ். ஓகே, நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணும்போதே அந்த குழந்தைங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்க, வெரி குட் அப்படின்னு சொல்லும் போதே அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா எழுதுவாங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதர் டெவலப் த ரூப்ரிக் ஃபார் ஸ்கோரிங் அண்ட் த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அசைன்மெண்ட் சப்மிட்டட் அண்ட் கெட் த அப்ரூவல் பை த டீச்சர். ஸோ நம்மளே ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணலாம். எதுக்காக? ரூப்ரிக் நீங்களே சொல்லுங்கள், நான் வந்து இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன். அப்போ நீங்களே ரூப்ரிக் சொன்னீங்கன்னா அந்த ரூப்ரிக் தகுந்த மாதிரியான நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ டீச்சர்கிட்ட ஓகேவான்னு கேட்டுக்கோங்க. அது ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அசைன்மெண்ட்டாக இருக்கலாம். நான் நீட்டாக எழுதிட்டு வருவேன்னா நீட்டாக எழுதிட்டு வருவேன், அப்போ நீங்கள் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு நீங்கள் சொல்லி சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் டீச்சர் வந்து ஓகே அப்படின்னா அந்த ரூப்ரிக்கை எடுத்துப்பாங்க. யூஸிங் த ரூப்ரிக்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் evaluate their own answer scripts of the achievement test or assignment and also that of the peers. ஓகே, ரூப்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கிளாஸில் எவாலுவேட் பண்ணுறோம், அவங்களோட ஆன்சர் ஷீட்ஸை. இல்லைனா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், இல்லைனா அசைன்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ தட் ஆஃப் த பியர்ஸ், அதே மாதிரி பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி தான்.
டீச்சர் அண்டர்டேக்ஸ் ரெமெடியல் டீச்சிங் அண்ட் ஆல்சோ அரேஞ்ச். எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், ரெமெடியல் டீச்சிங் கொடுக்கணும். ஆல்சோ அரேஞ்ச் பியர் டியூட்டரிங். ஓகே, பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க, பேர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு லேர்னிங் ப்ரொஃபிஷியன்சி வந்து ஹெல்ப் பண்ணும் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஃபார் க்ரியேட்டிவ் லேர்னர்ஸ். க்ரியேட்டிவ் லேர்னர்ஸ்க்கு நம்ம எப்படி அசஸ்மெண்ட் கொடுக்கறது அப்படின்றது தான். அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ் சம் மே பி ஹைலி க்ரியேட்டிவ். நிறைய குழந்தைங்க இருக்கும்போதும் சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக க்ரியேட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக அவங்க எல்லாமே பண்ணிவிடுவாங்க. அது ட்ராயிங்காக இருக்கட்டும், கிராஃப்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப அதிகமாக அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அதில் காமிப்பாங்க. They exhibit qualities for like sensitivity to problems, ability to view any problem or issue from different angles to produce new ideas or innovative solutions to problems, highly imaginative, raising questions about anything presented to them, etc. ஸோ தே எக்ஸிபிட் குவாலிட்டி சென்சிட்டிவிட்டி டு ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸ்க்கு அவங்க சென்சிட்டிவிட்டி கொடுப்பாங்க. அவங்களால எந்த ப்ராப்ளம் வந்தாலும் வியூ பண்ணுவாங்க. இஷ்யூவை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் பார்ப்பாங்க. ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா அதில் என்ன மாதிரி எப்படி சால்வ் பண்ணலான்ற எல்லா விதமான ஆங்கிள்ஸ்லேயும் அவங்க பார்ப்பாங்க. இல்லை நியூ ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நியூ ஐடியாஸ் கொடுப்பாங்க. இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ராப்ளம்ஸுக்கு அதை அவங்க கொடுப்பாங்க. ஹைலி இமேஜினேட்டிவ், அது ரொம்ப அதே மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. ஏன் இப்படி வந்துச்சு, எதுக்காக, அபவுட் எனி திங் ப்ரெசன்டட் டு தம். எது நம்ம கொடுத்தாலும் அவங்களால கொஸ்டின் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து அதிகமாகும். ஸோ க்ரியேட்டிவிட்டி இருக்குது. The assessment of learning creative students consists of activities like providing suitable context in which creativity expressed and observing their behavior. Okay, so க்ரியேட்டிவிட்டின்றது நமக்கு உதவுது. அசஸிங் தேர் பார்ட்டிசிபேஷன் இன் குரூப் ஒர்க்கில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதை அசஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு கொஸ்டினை போஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். அதை வந்து எல்லாருக்குமே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுக்குது. அனலைசிங் த ரிப்ளைஸ் பை கிவன் பை தெம். அது மாதிரி என்ன ரிப்ளைஸ் கொடுத்துருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணணும். குரூப் டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பண்ணணும். அனலைஸ் த ஐடியாஸ் தே எக்ஸ்ப்ரெஸ். அந்த மாதிரி என்ன ஐடியாஸ் அவங்க கொடுத்தாங்களோ அதை அனலைஸ் பண்ண தெரியணும். மேக்கிங் தெம் டு டாக் அ சப்ஜெக்ட் டாபிக் அட் அ ஷார்ட் நோட்டீஸ் ஆஃப் 5 minutes. ஒரு டாப்பிக்கை கொடுத்து ஒரு 5 minutes அவங்கள பேச சொல்லலாம். லார்ஜ் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐட்டம்ஸ் தட் டெஸ்ட் காக்னேட்டிவ் ஸ்கில் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான டெஸ்ட் ஐட்டம்ஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. கண்டக்டிங் குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் ரிலேட்டட் டு கண்டென்ட் ஏரியாஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். அசைன்மெண்ட்ஸில், ப்ராஜெக்ட்ஸில், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் வச்சு அவங்கள நம்ம எவாலுவேட் பண்ணலாம், அசஸ் பண்ணலாம். அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் க்ரியேட்டிவ் கான்டெஸ்ட். இன் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் கிளாஸ், teacher can present a topic and ask the students to compose a poem. லாங்குவேஜ் கிளாஸாக இருந்துச்சு, அது இங்கிலீஷ் கிளாஸாக இருந்தாலும், மலையாளம் கிளாஸாக இருந்தாலும், தமிழ் கிளாஸாக இருந்தாலும், ஒரு போயமை டீச்சர் வந்து என்ன சொல்லலாம், நீங்களே ஒரு போயம் எழுதுங்க, இல்லை நீங்களே ஒரு போயம் சொல்லுங்கள், ரைட் அ ஸ்மால் எஸ்ஏ அந்த கிவன் டாபிக். ஒரு டாப்பிக்கை கொடுத்து அந்த குழந்தைங்கள எஸ்ஏ எழுத சொல்லும்போது அந்த குழந்தைங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எப்படி இருக்குதுன்னு நம்ம அசஸ் பண்ணலாம். மேக்ஸ் கிளாஸில் என்ன பண்ணலாம், பசில்ஸ் கொடுக்கலாம். பசில்ஸை சால்வ் பண்ணுங்கள், ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண சொல்லலாம். ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஏதாவது இருக்கா, ட்ரெடிஷ்னல் மெத்தட் இதே யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். சயின்ஸ் கிளாஸில் என்ன பண்ணலாம், டீச்சர் கேன் ஆஸ்க் டு கண்டக்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இந்த லெபார்ட்டரியில் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ண சொல்லலாம். டெஸ்டிங் த கான்செப்ட் டாட் இன் த கிளாஸ். ஓகே, நம்ம கிளாஸில் என்ன டீச் பண்ணாங்களோ அந்த கான்செப்ட்டு வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட்னு டெஸ்ட் பண்ண சொல்லலாம். ஆஸ்க் தெம் டு ப்ரிப்பேர் சிம்பிள் லேர்னிங் எய்ட்ஸை. அவங்களையே வந்து நம்ம என்ன பண்ணலாம், லேர்னிங் எய்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து இதெல்லாமே நம்ம பண்ணும்போது முடியும். அசஸிங் த்ரூ குரூப் ஒர்க்கு கொடுத்து அவங்க குழந்தைங்கள நம்ம அசஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷேரிங் ஒன்ஸ் ஐடியாஸ் வித் ஈச் அதர். இதில் ஷேரிங் கேரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ
இந்த குரூப்பில் கொண்டு போய் விட்டுட்டா நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிற்பாங்க. பட் இங்கே என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி எல்லாருமே குரூப் ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் டு அ ப்ராப்ளம் நமக்கு கிடைக்கும், ஆர் அன் இஷ்யூ நமக்கு கிடைக்கும். அப்ரோச்சிங் ப்ராப்ளம்ஸ் இன் ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் எக்ஸெட்ரா. நம்ம ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாமான்றதை அந்த குழந்தைங்க யோசிப்பாங்க. ஆஸ்கிங் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், divergent thinking and analyzing the replies given. Okay, instead of asking the traditional questions, what are the advantages of friction அப்படின்னு நம்ம எப்பொழுதும் கேட்குற மாதிரி கேட்குறதுக்கு பதிலாக teacher can shoot the open ended question as follows: what would happen if there is no friction at all in this world ன்னு கேட்கலாம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்ன்னு கேட்குறத பதிலாக ஃப்ரிக்ஷனே இல்லாமல் இந்த வேர்ல்டில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தைங்க திங்க் பண்ணுவாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங் அவங்களுக்கு வளரும். இன்ஸ்டன்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஹிமாலயாஸ் டு இந்தியா, த டீச்சர் கேன் ஆஸ்க் வாட் வுட் ஹேவ் ஹேப்பன் டு இந்தியா இஃப் தேர் இஸ் நோ ஹிமாலயன் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ். ஓகே, அப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ஹிமாலயன் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு பதில் இப்போ நமக்கு ஹிமாலயன் இல்லை, ரேஞ்ச் இல்லை, மவுண்டன்ஸ் இல்லை அப்படின்னா இந்தியா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவங்க திங்க் பண்ணுவாங்க. டாபிக்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரியேட்டிவ் திங்கிங் ஐடியாஸ். என்ன மாதிரி டாபிக்ஸ் கொடுக்கலாம்? இஃப் ஐ பிகம் த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வாட் வுட் யூ டூ அப்படின்னும் போது அந்த குழந்தைங்க செய்யணும். இஃப் ஐ பிகம் அ சயின்டிஸ்ட், நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக ஆனால் என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுடைய ஐடியாஸ், க்ரியேட்டிவ் ஐடியாஸை நம்ம கொண்டு வரலாம். இஃப் ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு அ டிஃப்ரெண்ட் பிளானட், ஒரு எர்த்துலேருந்து வேறு பிளானட் போனால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டினாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும். ப்ரொவைடிங் அ சப்ஜெக்ட் டாபிக் அண்ட் ஆஸ்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு டாக் ஆன் இட். அட்டன் ஷார்ட் நோட்டீஸ் கண்டக்டிங் அ குவிஸ் ப்ரோக்ராம். ஒரு ஷார்ட் நோட்டீஸில் நம்ம ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஒரு சப்ஜெக்ட் டாபிக் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அந்த டாப்பிக்கை அந்த குழந்தைங்க ஷார்ட் நோட்டீஸில் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதும், இல்லை ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்லி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who have a good knowledge in subject content and imaginative ability can think over a given topic and talk on the topic fluently without any hesitation before the teacher and peers in the class. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு டாப்பிக்கை கொடுத்தோன்னா அந்த டாப்பிக்கை பற்றி அந்த குழந்தைங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அதாவது இந்த சப்ஜெக்ட்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு டாப்பிக்கை, அந்த டாப்பிக்கை அந்த தெரியணுன்னா அந்த கண்டென்ட் தெரிஞ்சால் தானே அந்த குழந்தைங்களால படிக்க முடியும், அதை பற்றி இமேஜினேட்டிவாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேன் திங்க் ஓவர் அ கிவன் டாபிக் அண்ட் டாக் ஆன் த டாபிக் ஃப்ளூவெண்ட்லி. அப்போ அவங்க அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க ஃப்ளூவெண்ட்டாக, எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். அது டீச்சராக இருந்தாலும் சரி, பியர்ஸ் இந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஹெசிடேஷன் இல்லாமல் அவங்க பேச முடியும். சிமிலர்லி குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி கண்டக்டட் யூஸிங் த சப்ஜெக்ட் கண்டென்ட் வச்சு குவிஸ் ப்ரோக்ராமும் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஸோ தட் க்ரியேட்டிவ் எபிலிட்டி நமக்கு அந்த குழந்தைங்கள்ட்டேருந்து நம்ம எடுக்க முடியும். Teacher could observe and analyze the participation of creative students in different kinds of group work like group discussion or group project இல்லை டிபேட்டோ இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Teacher should prepare achievement test giving more importance for application skillக்கு more importance கொடுக்கணும். Type test items rather than those which students test ability to recall the facts from memory. ஸோ இதுக்காகவும் அந்த ரீகால் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, இதோட இந்த டாபிக் முடிஞ்சா அடுத்தது ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னா என்ன? கான்செப்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ மீன்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஐடியாஸை ரெக்கார்ட் பண்ணுறது த்ரூ பர்சனல் தாட்ஸோ இல்லை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸோ இல்லை as well as reflections and insights students have in the process of a course. ஒரு கோர்ஸோடைய ப்ராசஸில் அவங்க எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுக்குறது தான். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் ரெக்வயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் எவ்ரிடே டெய்லி அவங்க என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம நடத்தினோன்னா அதுக்கு அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். மிரர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, சேம் அஸ் லைக் ஸ்டூடெண்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே,
outside the classroom, sitting alone at home on the concepts they have learned in the classroom, learning activities, illustrations and explanations offered, discussions held with peers, reference books and materials, etc., and record the same in a separate notebook provided for each subject of study. ஸோ அவுட் சைட் த கிளாஸ் ரூமில் எப்படி படிக்கிறாங்க, வீட்டில் உட்காந்து எப்படி படிக்கிறாங்க, அடுத்தது கிளாஸ் ரூமில் என்ன லேர்ன் பண்ணாங்க, என்ன லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இருந்துச்சு, என்ன எக்ஸாம்பிள்ஸ், என்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், டிஸ்கஷன்ஸ் ஏதாவது பண்ணாங்களா பியர்ஸ் கூட, ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுத்தாங்களா, மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஸோ ஆன் போயிட்டே இருக்குது. அண்ட் ரெக்கார்ட் த சேம் இன் அ செப்பரேட் நோட் புக். இது எல்லாத்தையும் நம்ம வந்து செப்பரேட் நோட் புக்கில் ரெக்கார்ட் பண்ணோம், ப்ரொவைடட் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ் சப்மிட் த நோட் புக் அட் த எண்ட் ஆஃப் த வீக். எண்ட் ஆஃப் த வீக் அவங்க என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட நோட் புக்கை சப்மிட் பண்ணணும். டீச்சர் கோஸ் த்ரூ அண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபீட்பேக் எய்தர் ஓரலி ஆர் த்ரூ த ரிட்டன் கமெண்ட்ஸ் இந்த நோட் புக். நோட் புக்கில் கமெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அது, அப்படி இல்லைன்னா ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு ஓரலாக கொடுத்துடணும் வீக் எண்டில். அபவுட் த வேஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் த ஷார்ட் கமிங்ஸ் இன் தியர் லேர்னிங். அவங்களுக்கு எதனா குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி ரெக்டிஃபை பண்ணி அவங்க இம்ப்ரூவ் பண்ணும், அவங்க லேர்னிங்கில் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். மாடல் ஃபார்மேட் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னால் அதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், நேம் கொடுக்கணும், சப்ஜெக்ட் கொடுக்கணும், டேட் கொடுக்கணும், கிளாஸ் கொடுக்கணும், செக்ஷன் கொடுக்கணும், டாபிக் கொடுக்கணும், கிளாஸ் பீரியட் எக்ஸட்ரா டைம், இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். mentioning subject content taught and learning activities provided for them by the teacher. So subject content என்ன நீங்கள் டீச் பண்ணீங்க அதை மென்ஷன் பண்ணும், லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். those that are easily understood among the contents that are taught. எதெல்லாம் ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களோ கண்டென்ட்டு அவங்க டீச் பண்ணது அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. those contents which are difficult to understand that are taught. டிஃபிகல்ட்டாக எதெல்லாம் இருக்கோ அதை கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. those contents which relate with practical life. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எதெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்கு அந்த மாதிரியும் நம்ம கொடுக்கணும். ways and means to learn and understand difficult contents. எப்படி வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கண்டென்ட்டை நம்ம படிக்கிறது, இதுதான் வழி அப்படின்றத கொடுக்கணும். கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்ததுன்னா லேர்னிங்க்கு ரிலேட்டடாக அதையும் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இஃப் த கான்செப்ட்ஸ் தட் ஆர் லேர்ன்ட் ஆல்ரெடி நவ் ஆர் ரிலேட்டட் டு ப்ரெசன்ட் கான்டென்ட்ஸ் கிவிங் டீட்டெயில்ஸ் அபவுட் தெம். ஏற்கனவே நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சு இப்போயும் அதை லேர்ன் பண்ணுறோன்னா அதை நம்ம சொல்லணும் அப்படின்றாங்க. நோட் ரிகார்டிங் த டவுட்ஸ் டு பி கிளியர். எந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுமோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். questions that are to be asked and specific problems that are to be printed out if any. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம சொல்லணும். வியூவிங் டோட்டலி ஒப்பீனியன் அபவுட் டுடேஸ் கிளாஸ் ரூம் லேர்னிங், இது எல்லாமே நம்ம பண்ணணும். இன்றைக்கி என்ன கிளாஸில் படித்தீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட வியூ என்ன, இதெல்லாம் நம்ம வந்து கேட்கணும். இது வந்து ஃபார்மேட் ஆஃப் த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். டீச்சர்ஸ் ரெஸ்பான்ஸ் கமெண்ட்ஸ் கொடுக்கணும், டீச்சர்ஸோட சிக்னேச்சர் இதில் இருக்கணும். அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், நேம், டேட்டு, இதுமாதிரி எந்த கிளாஸில் படிக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்டு, இவங்க என்ன டாபிக், இன்புட் அவுட்புட் டிவைஸ், இது கம்ப்யூட்டர் சயின்ஸில் மார்னிங் செகண்ட் பீரியட் நடக்குது, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும், சீரியல் நம்பர் கொடுக்குறீங்க, டாபிக் கொடுக்குறீங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுக்குறீங்க. குட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸோடைய கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா. difficulty to differentiate the input devices and output devices. output devices input devicesல இருக்கிற differentiate வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. want to know trending input devices. அவங்க input devicesல இப்போ லேட்டஸ்ட் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை தெரியுறாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை எழுதி முடிக்கணும். இது நல்ல ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். அடுத்தது ஃபோர்த் என்ன, டிசைனிங் அ குட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். குட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ன்றதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, டிசைட் த ஃபார்மேட்டை டிசைட் பண்ணுங்கள். ரிஃப்ளெக்டிவ் தட் ஃபிட்ஸ் த கோர்ஸ் contents in the subject and explain the format at the beginning of the academic year. academic year-உடைய பிகினிங்லேயே நீங்கள் இதை கொடுத்தம்போது அந்த குழந்தைங்க ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் நல்லா பயன்படுத்துவாங்க.
இது குட், இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேக் ஷுர் தட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஐடியா ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலோட ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. மேக் ஷுர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ் அண்ட் அட் த வெரி பிகினிங் ஆஃப் த அகாடமிக் இயர். மேக் ஷுர் இப்போ நீங்கள் வந்து எதுக்காக இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், என்ன பெனிஃபிட் இதனால் அப்படிங்கிறத இயர் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம சொல்லிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ ப்ரைவசி அவங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கான்றதை நம்ம மேக் ஷுர் பண்ணிக்கணும். ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ப்ரைவசி மெயின்டைன் பண்ணணும். எந்த இன்ஃபர்மேஷனும் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரெகுலாரிட்டி ஆஃப் சப்மிஷன் ஆஃப் their journal entries to the teacher as decided at the beginning of the academic year. ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரிஸை வந்து டீச்சர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணணும். ஏன்னா அகாடமிக் இயர் பிகினிங்லேயே நம்ம அதை தான் டிசைட் பண்ணியிருக்காங்க டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும். ப்ரிப்பேர் ரூப்ரிக்ஸ் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஈச் ஆஃப் த டாபிக் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. மேக் ஷுர் ஃபீட்பேக் இஸ் ப்ரொவைடட் டு ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த கமெண்ட்ஸ் ரிட்டன் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸை பொறுத்து, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது ரூப்ரிக்ஸ் ஃபார் அசஸிங் த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலுக்கு ரூப்ரிக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது? ரூப்ரிக்ஸ்னாவே குட், வெரி குட், ஆவரேஜ், புவர் இதிலலாம் வரும். அசஸ்மெண்ட் கிரேட்ஸ் டு பி கிவன். க்ரைட்டீரியா ஃபார் த அவார்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் கிரேட்ஸ். ரிஃப்ளெக்ஷன், எபிலிட்டி டு இன்டகிரேட் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அனலைஸ் இஷ்யூஸ். ஓகே, எபிலிட்டி டு டெமான்ஸ்ட்ரேட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டீப் திங்கிங், டெமான்ஸ்ட்ரேட்டிங் தேர் ஜேர்னல் என்ட்ரிஸ், critical thinking skills, இதெல்லாமே அங்கே வருது. The showing satisfactory ability to relate knowledge to previous experiences, ability to analyze இந்த மாதிரி எதை வச்சு நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத ஆவரேஜாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கணும். சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, ஓகே, இவங்க டீப் திங்கிங், டெமான்ஸ்ட்ரேஷன், இவங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த மாதிரி நோ எவிடன்ஸ் ஆஃப், ஆவரேஜாக இருந்துச்சுன்னா அங்கே எவிடன்ஸே இல்லை மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு. அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைல்ஸ், லாங்குவேஜஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு குட்டுன்னு நீங்கள் கொடுக்கலாம், வெரி குட்டுன்னு கொடுக்கலாம். ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோ எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறது ப்ரெசன்டேஷனில் வச்சு நம்ம வந்து அவங்கள ரூப்ரிக்ஸை வச்சு நம்ம குட், வெரி குட், ஆவரேஜுன்னு கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி கம்ப்ளீட்னஸ், எவ்வளோ தூரம் அந்த கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, ஆக்டிவ் லேர்னிங், அதானே எப்பொழுதும் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க படிக்கிறதுல. அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ரைட்டிங் ஸ்கில்ஸை, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃப்ரீலி எக்ஸ்ப்ரெஸிங் பர்சனல் வியூஸ் அண்ட் ஜென்டல் கிரிட்டிசிசம், என்ஹான்சிங் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இது அட்வான்டேஜாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் மார்க்கிங்கை வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, டைம் கன்சியூமிங்காக இருக்குது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி இல்லை. ஸோ அடுத்தது கிளியர் கைட்லைன்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் வந்து 6th டாபிக், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தது ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது 7th டாபிக், அனலைசிங், இன்டர்பிரட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும், இன்டர்பிரேட் பண்ணணும் அண்ட் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா த அசஸ்மெண்ட் டேட்டா கன்சர்னிங் த லேர்னிங் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்டைன் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூமரிக்கல் மெஷர்ஸில் பண்ணுறது தான். cannot be used as such for interpreting the performance of students. Example, ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட் வந்து 65 இருக்குது, சயின்ஸில் மார்க் வாங்கியிருக்காங்கன்னா cannot say it is good, moderate, low learning achievement அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. We can interpret the achievement of students only by knowing the measures of average or dispersion வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆவரேஜ் மார்க் ஃபார் த ஹோல் கிளாஸ் வந்து எவ்வளவு, 75. Then the students achievement of score is of 65 is not indicating satisfactory performance. அப்போ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிகேட்டில் 65ன்றது நாட் இண்டிகேட்டிங் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி அப்படிங்கிறாங்க. இது சாட்டிஸ்ஃபைடான மார்க் இல்லை அப்படின்றது தான். However, if the class average is 45 இருந்துச்சு அப்படின்னா 65 வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அது ஹை கம்பேர்ட் டு தட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த, அப்போ அதாவது கிளாஸ்
ஹோல் கிளாஸில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு உங்களோட மார்க் எவ்வளோ. அப்போ 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸில் 65 மார்க்குங்கிறது பரவாயில்ல. ஆனால் 70 ஸ்டூடெண்ட்ஸுன்றதில் 65 மார்க்குங்கிறது கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. It becomes clear that for interpreting students' achievement scores, statistical analysis is required. Among the measures that find place in basic statistical analysis, measures of central tendency, measures of dispersion, deviation, correlation, இதெல்லாமே நம்ம பண்ணணும். அடுத்தது, in understanding basic or descriptive statistical analysis, the first task is to convert the individual achievement scores called raw data அப்படின்னு சொல்கிறது into a frequency distribution which consists of orderly arranged class and class frequencies. ஸோ ஓவரால் கிளாஸில் வந்து நம்ம ஆவரேஜ் பார்த்து நம்ம வந்து சொல்கிறது தான் இது. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் இது ஒரு டேப்லெட் ஃபார்மில் கொடுக்குறாங்க. அது டெக்ஸ்டுவல் ஃபார்மாக இருக்கலாம், டேப்லர் ஃபார்மாக இருக்கலாம், இல்லைனா கிராஃபிக்கல் ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படி எதையும் எப்படி வச்சு மெஷர் பண்ணுறாங்க. அந்த மீடியன், மீன் இதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது மோடு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னது சென்ட்ரல் டெண்டன்சி. என்ன that single measure which reflects the nature of the entire sample scores or the whole frequency distribution is called measures of central tendency. இதில் வந்து 3 ஆவரேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி தட் ஆர் இன் காமன். அதில் மீன், மீடியன், மோட். மீன், மீடியன், மோட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இது ஸ்கூல்ஸில் மேக்ஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அரித்மெட்டிக் மீனுன்றது என்னதுன்னா, simply the mean is the center of gravity of the group. It is denoted by the letter m இல்லைனா x bar அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கோர்ஸ் ஆஃப் 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்கோர்ஸு மீன் ஆஃப் த குரூப் அப்படி கண்டுபிடிக்கணுங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்ஸ் இருக்கோ அந்த மார்க்ஸை டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ அதை வச்சு நீங்கள் மீன் கண்டுபிடிக்கலாம். மீடியன்ற போது என்ன வரும், அப்போ அதுக்கு ஃபார்முலா இதே தான். 60, 70ன்றதை x1, x2, x3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் கொடுத்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எடுத்து டிவைட் பண்ணி அவங்க கொடுத்துட்றாங்க. அதுதான் மீன். மீன் ஃபார் த டிஸ்க்ரீட் சீரீஸ் அப்படின்னா summation x bar equals to summation fx by n, where f equals to frequency, n equals to summation fx is the values of the variable. illustration or example அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்கோர்ஸ் என்ன 20, 25. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 20 எடுத்திருக்காங்க. அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25 மார்க்ஸ் எடுக்கிறாங்களாம். ஒரு கிளாஸில் ஒரு 45 பேர் இருக்காங்க, இல்லைன்னா 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரில் 10 பேர் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்கன்னா 25 மார்க் எடுத்திருக்காங்களாம். 14 பேர் வந்து 30 மார்க் எடுத்திருக்காங்களாம். ஸோ அதோட ஆவரேஜை நம்ம கண்டுபிடிக்கிறது இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆவரேஜ்னால் அவங்கவுங்க மார்க்ஸை போட்டு டோட்டல் போட்டு நம்ம காமிக்கிறது தான். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகுது. இது டிவைடட் பை இது ஈக்குவல்ஸ் டு ஆன்சர். ஓகே, மீன் ஃபார் குரூப் டேட்டா, ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், டைரக்ட் மெத்தட், லாங் மெத்தட் 2 இருக்குது. சம்மேஷன் எக்ஸ் எஃப்எக்ஸ் பை என் அதான் எக்ஸ் பார். இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. கிளாஸ் இன்டர்வல் 1 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி என்னென்னா 3. மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அது 5.5, எஃப்எக்ஸ் வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி டோட்டலாக இவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. ஸோ மீன் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி, மெரிட்ஸ் என்ன, வெல் டிஃபைன் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இதுக்கு இருக்கணும். இது ஒரு அட்வான்டேஜ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல் த ஐட்டம்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன். எல்லா ஐட்டம்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். சர்வ்ஸ் அஸ் அ சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது சென்டர் மத்தியில் இருக்குது. ஸோ அந்ததுனால அது கண்டுபிடிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட், கார்லேஷன் இதெல்லாம் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். டிமெரிட்ஸ் இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஐட்டம்ஸ் இன் அ குரூப் ஆஃப் ஸ்கோர்ஸ் தட் இஸ் ஹேவிங் வெரி ஸ்மால் இருக்கும், இல்லைனா வெரி டிஃபிகல்ட் ஹை இருக்கும். இது வந்து ஒரு டிமெரிட்னு சொல்கிறாங்க. மீன் இஸ் நாட் ரெப்ரசன்டட் ஆக்சுவல் வேல்யூ of any of the items of distribution. Incomplete frequency distribution mean cannot be calculated. இது எல்லாமே calculate பண்ணப்படுது. Median அப்படிங்கிறது is defined as the midpoint of a given distribution. It is the point which divides the given distribution exactly into halves. அது 50/50 அப்படிங்கிறது தான் மீடியன்னு சொல்கிறாங்க.
computation of the median raw scores, ungraphed data, procedure என்ன, அசெண்டிங் ஆர்டரில் டிசெண்டிங் ஆர்டரில் உங்களோட வேல்யூஸை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். மீடியன் வேல்யூ அப்படிங்கிறது n+1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான். n ஈக்குவல்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கிவன் 96 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து நடுவில் என்ன நீங்கள் வந்து இதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கிட்ட 3 நம்பர்ஸ் இருக்குது, இங்கிட்ட 3 நம்பர்ஸ் இருக்குது, இது நடுவில் இருக்கிறதுக்கு பேர் மீடியன். இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 இருக்கா. ஸோ என்னங்கிறது 7. ஸோ அந்த 7 ப்ளஸ் அதான் n+1 டிவைடட் பை 2 தான் ஃபார்முலா, 8/2 ஃபார்முலா. ஸோ நடுவில் இருக்கிற நம்பர் 4th நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நடு நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் இதில் வந்து என்னது மீடியன். இதோட மெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா இல்லையா. அது மாதிரி டெஃபினட் அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இதுக்கு இருக்குது, ஓப்பன் எண்டட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, மீடியன் கால்குலேட்டர் கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் டிமெரிட்னும் போது என்னென்னா மீடியன் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த வேல்யூஸ் ஆஃப் ஆல் த ஐட்டம்ஸ். எல்லா ஐட்டம்ஸோட வேல்யூஸையும் டிபெண்ட் பண்ணி இது இருக்காது, அது ஒரு டிமெரிட். இட் இஸ் நாட் மச் யூஸ்ஃபுல், அது ரொம்ப யூஸ் கிடையாது. அஃபெக்டட் மச் பை வேரியேஷன்ஸ் காஸ்ட் பை சாம்பிளிங் ஐட்டம். ஸோ இது எல்லாமே ட்ராபேக். மோட் அப்படிங்கிற போது என்னென்னா இஸ் தட் மெஷர் விச் அக்கர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வன்ஸ்லி இன் அ டிஸ்ட்ரிபியூஷனில் அது மோஸ்ட்டாக வந்து அக்கர் ஆகும். It is the popular measure or the most often repeated score in a distribution. ஓகே, இது ஒரு பாப்புலரான மெஷர், இது ஒரு ரிப்பீட்டட் ஸ்கோரில் இது இருக்கும் அப்படின்றது. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் மோட் ஃபார் குரூப் டேட்டா டிஸ்க்ரீட் சீரீஸில் இருக்குது. இந்த குரூப் டேட்டா அப்படின்னும் போது ஃபைண்ட் த மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இப்போ மோட் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, ஸ்கோர்ஸ் இத்தனை ஸ்கோர்ஸ் இருக்குது, இதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ இருக்காங்க, இது போட்டிருக்காங்க. இது சொல்யூஷன் என்ன, 30 ஹேஸ் த மேக்ஸிமம் வேல்யூ. இது இருக்கிறதுலே எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்ப்பாங்கன்னா ஆஃப் ஃப்ரீக்வன்சி 14, இட் இஸ் டேக்கன் அஸ் த மோட். இதை தான் வந்து மோடுன்னு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆர் டிவியேஷன். இது நமக்கு தேவையில்லை, இப்படி வேணும்னா நீங்கள் வந்து 366 பேஜில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8 கார்லேஷன். கார்லேஷன்றது கான்செப்ட் ஆஃப் கார்லேஷன். என்ன கார்லேஷன்னா என்ன, the degree or amount of relationship between two variables. ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிகிரி என்ன இல்லைன்னா அமௌண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்னன்றதை சொல்கிறது தான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். whose வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா -1லேருந்து 1+1 வரைக்கும் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன்றது ப்ளஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் கார்லேஷன், சிம்பிள் பார்ஷியல் மல்டிபிள் கார்லேஷன், லீனியர் கர்வி லீனியர் கார்லேஷன். இது எல்லாமே அதோட டைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கார்லேஷன்ஸ்னால், நெகட்டிவ் கார்லேஷன் என்னென்னா வேரியபிள்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், அதனால அது பாசிட்டிவ் கார்லேஷன். இதே வந்து brings forth a change in the other variables in the same direction. அது மாதிரி சேம் டைரெக்ஷனில் போகும். இப்போ நீங்கள் ஒரு கிராஃபே எடுத்துட்டிங்கன்னா இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது, +1 +2 +3னா இங்கே -1 -2னா அந்த கிராஃப் வந்து ஒரே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் போகுது. மார்க்ஸ் அப்டைன் பை ஸ்டூடெண்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் சக்சுமெண்ட் டெஸ்ட், இல்லைனா ஹைட்டு வெயிட்டு, இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம் பாசிட்டிவ் கார்லேஷனில் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள். நெகட்டிவ் கார்லேஷன்ஸ்ன்னு வரும்போது எல்லா வேல்யூஸுமே எதில் இருக்கும்னா இன்வர்ஸாக இருக்கும், இல்லைனா நெகட்டிவாக இருக்கும். When the value of one variable changes, the other variables also take place in the opposite direction. Opposite directionல இதெல்லாம் நடக்கும். Speed and the time required to cover a given distance. Pressure and volume of gas in a closed container. Prices of goods and the demand for them. perfect பாசிட்டிவ் கார்லேஷன் இருக்கான், இம்பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் இருக்கான். அதே மாதிரி பர்ஃபெக்ட் நெகட்டிவ், இம்பர்ஃபெக்ட் நெகட்டிவ்னு இருக்குது. ஜீரோ கார்லேஷன் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் கார்லேஷன்னும் போது 2 வேரியபிள்ஸ் ஆர் செட் டு பி அன்ரிலேட்டட். 2 வேரியபிள்ஸ் என்னவாக இருக்கும், அன்ரிலேட்டடாக இருக்கும், இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதராக இருக்கும். இஃப் த சேஞ்சஸ் இன் ஒன் வேரியபிள் டு நாட் அஃபெக்ட் த அதர், ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிள் அஃபெக்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஜீரோ கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷரிங் த கார்லேஷன் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ், 2 வேரியபிள்ஸ்க்கு இருக்கிற நடுவில் நம்ம வந்து கார்லேஷன் டெஸ்ட் பண்ணோன்னா கால் பர்சன்ஸ் ப்ராடக்ட் மொமெண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னு இருக்கும், ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் ஆர்டர் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டு, இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்தது கிராஃப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். இதில் நம்ம கிராஃப்ஸ் வரையலாம், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம கிராஃப்ஸ் கொடுக்கலாம், பை டயக்ராம் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இம்பார்ட்டன்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ்
used in statistics. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் டயக்ராம் இருக்குது, பை டயக்ராம் இருக்குது, ஹிஸ்டோகிராமு, ஃப்ரீக்வன்சி, cumulative frequency curve or O-give, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். டயக்ராம்ஸில் பார் டயக்ராம்னா பார் டயக்ராம்ன்றது எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் as they are easy to draw and help for easy comparison. ஈஸியாக கம்பேர் பண்ணுறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார் டயக்ராம்ஸ்ன்றது டு கம்பேர் த பர்சன்ஸ். ஓகே, ஒரு பர்சன்ஸையோ இல்லை ஒரு குரூப்பையோ நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் வேரியபிளில் அதுக்காக அதை யூஸ் பண்ணாங்க. டு கம்பேர் அ பர்சன் ஆர் குரூப் ஆன் மெனி வேரியபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பார் டயக்ராம் கொடுப்போம். எத்தனை நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்ம கிளாஸில் இருக்காங்க, above 70. எத்தனை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க, 60. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார் டயக்ராம் போட்டுடலாம். அதே மாதிரி உல்டாவாகவும் நீங்கள் பார் டயக்ராம் நீங்கள் ஷோ பண்ணலாம். இது சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் 54.1, 62, 51%, 58%, 6%, 66% வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்கன்றது மாதிரியும் காமிக்கலாம். இதே வந்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் காமிக்கலாம். ரூல்ஸ் வந்து என்னென்னா, இந்த ஒரு பார் டயக்ராம் நீங்கள் வரையணுன்னா, பார் டயக்ராம் நீங்கள் போடணுன்னா, பார்ஸ் ஆர் டு பி ட்ரான் ஃப்ரம் அ காமன் பேஸ்லைன். பேஸ்லைன்றது காமனாக இருக்கணும். அதாவது சோஷியல் ஸ்டடீஸ் இது வந்து காமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் பார்ஸ் ஆர் டு பி கிவன் ஈக்குவல் வித், எல்லாத்துக்கும் ஈக்குவல் வித் கொடுக்க. த கேப் பிட்வீன் டூ பார்ஸ், ரெண்டு கேப்புக்கும் நடுவில் ஈக்குவலாக, நான் வரைஞ்சது இப்படி வரையில, நீங்கள் ஈக்குவலாக வந்து பார்ஸை வந்து வரையணும். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஃபார் வெர்டிக்கல் பார்ஸ் height of each bar should be measured, y axis அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணணும். ஹரிசாண்டல் பார்ன்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். எக்ஸ் இந்த சைடு, ஒய் இந்த சைடு, இந்த அந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் கொடுக்கணும். ஃபுட் நோட்ஸ் ஆர் டு பி ரிட்டன். ஃபுட் நோட்ஸ்னால் இது சப்ஜெக்டை வந்து பண்ணுறீங்க, வேர்ட்டிக்கலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். For horizontal bars, footnotes should be on the left of the bar line. Similar items are to be represented in the bar diagram with the same color, dots, lines. So similar bar diagram நம்ம வரையணும். ஒரே மாதிரியே கலர் இருக்கணும். ஒரு இல்லைன்னா டாட்ஸ்னால் டாட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வரையணும். இல்லை லைன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைன்ஸ் யூஸ் பண்ணி வரையணும். அடுத்தது பை டயக்ராம் பற்றி சொல்கிறாங்க. பை டயக்ராம்னா என்ன? இதோட டோட்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் taken to represent the area of the circle drawn. அது மாதிரி இது பை டயக்ராம்னா சர்க்கிளில் இருக்கும். ஓகே, அது வந்து சர்க்கிளில் இருக்கும். ஆர் அக்கார்டிங் டு த ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். ஓகே, சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், கொஞ்சமாக இருக்கும், இந்த மாதிரி இதில் வேரி ஆகும். பை டயக்ராம் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்பேரிசன். ஈஸியாக நம்ம வந்து கம்பேரிசன் கண்டுபிடிச்சிடலாம். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா 360 டிகிரியில் நம்ம பார்க்க முடியும். இல்லுஸ்ட்ரேஷன் இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் இன் அமௌண்ட், ஹவுஸ் ரெண்ட் வந்து 5000 கட்டுறாங்க, ஃபுட்டு 8000 அப்படின்னா எது அதிகமாக இருக்கவோ அதை நமக்கு பெருசாக போடுவோம். இப்போ 20000 தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது, 1000 கம்மியாக இருக்குது. ஸோ இதில் ஃபுட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் பை சார்ட் வரையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரா அ சர்க்கிள் வித் அ சூட்டபிள் ரேடியஸ். ரேடியஸை வச்சு நீங்கள் சூட்டபிளாக ஒரு சர்க்கிள் வரைங்க. ஈச் கேட்டகரி ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இஸ் டு பி டிவைடட். நீங்கள் ஒரு கேட்டகரியும் அவங்களோட டோட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். 360 to find it is and the result is multiplied by 360 to find the sector angle for each. As per the categories of expenses sector are to be formed in the circle. To differentiate each sector, different colors or designs வந்து யூஸ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே புரியும், இது உங்களுக்கு தெரியும். பை டயக்ராம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் இண்டிகேட்டிங் தட் வாட் ஈச் கலர் ஆஃப் த டிசைன் ரெப்ரசன்ட் ஷுட் பி மார்க்டு. சரி, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு கலர் நம்ம கொடுத்து நம்ம வரையலாம். இதில் செக்டர் ஆங்கிள் வேணும்னா நீங்கள் எப்படி பண்ணணும்னா, இப்போ டோட்டல் நம்பர் இருக்குது, அதோட இதை டிவைட் பண்ணி இந்த எக்ஸ்பென்ஸ் ஹெச்ஆர் ஹவுஸ் ரெண்ட்டை டிவைட் பண்ணி 360ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆங்கிள் வரும். நீங்கள் அதை கூட ஆங்கிள் பேஸ் பண்ணி நீங்கள் ஆங்கிள்ஸ் வரையலாம். இது 90 டிகிரி ஆங்கிளில் நம்ம 2000 கொடுக்குறோம், இதுதான் 90 டிகிரி, இதில் வந்து 5000 ஹவுஸ் ரெண்ட் வருது. 144 டிகிரி இதில் 8000 வருது. இந்த மாதிரி நீங்கள் பை சார்ட் வரையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிராஃப் வரையணும்னா there are diagrams drawn on graph sheets. Histogram, frequency polygon, cumulative frequency curve, O given இருக்குது, or cumulative
frequency percentage curves இருக்கு. ஹிஸ்டோகிராம்ன்றது எப்படி இருக்குன்னா அது மோஸ்ட் பாப்புலர் அண்ட் வைட்லி யூஸ்டு கிராஃப். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியை given டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. x-axis class intervals, y-axis suitable scale. Illustration: draw a histogram for the frequency distribution given. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்கன்னா அதை கரெக்டாக நீங்கள் அதை ட்ரா பண்ணி இப்படி காமிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் x-axisல 1 சென்டிமீட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக நீங்கள் கொடுத்துடணும். இங்கே வந்து யூனிட்டில் நீங்கள் டிஃபரெண்ட் பண்ணுறீங்க, அது மாதிரி சென்டிமீட்டரில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் கீழேயும் வரையணும். அதுதான் அது. ஃப்ரீக்வன்சி பாலிகன்ற போது என்னென்னா the frequency of each interval is supposed to be concentrated at the midpoint. மிட்பாயிண்ட்டை வச்சு நமக்கு வரைகிறது தான் ஃப்ரீக்வன்சி பாலிகன்றது. இதுவும் x-axis y-axisல ஃப்ரீக்வன்சியை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஜாயின் த பாயிண்ட்ஸ் வித் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ மெஷர்ஸோ அவ்வளோ மெஷர்ஸை வச்சு x-axis y-axisல நீங்கள் மார்க் பண்ணணும். 1 சென்டிமீட்டர்ன்றது 10 யூனிட்ஸு. அதே மாதிரி x-axis y-axisல அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்தது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் அப்படின்றது CFC. அது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்ற போது இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் இப்படி தான் வரையணும். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் எக்ஸாம்பிள் போட்டிங்கன்னா அது முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதுலேயும் x-axis இருக்குது, y-axis இருக்குது. இதுலேயும் கண்டிஷன்ஸ் இருக்குது. லெஸ் தென் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் டு த கிளாஸ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். அந்த டயக்ராமை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதான். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, மோர் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்னா இங்கே, லெஸ் தென் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்னா இங்கே, மீடியன் இங்கே. ஸோ இந்த மாதிரி நமக்கு போகும். ஓகிவ் கர்வ் ஆர் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ஃப்ரீக்வன்சி கர்வுங்கிறது என்னன்னா ஓகிவ் கர்வ்ன்றது இஃப் பர்சன்டேஜ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் டேக்கன் ஆன் y-axis the exact limits of class intervals on x-axis the frequency curve thus drawn is called O-giveன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? 100/n into cumulative frequency. இதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பர்சன்டேஜ் மோர் தென் cumulative frequency எவ்வளோ இருக்காங்க, லெஸ் தென் எவ்வளோ இருக்காங்க, லெஸ் தென் cumulative எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மோர் தென் O-give, லெஸ் தென் O-give. இதை நீங்கள் வந்து இப்படி ட்ரா பண்ணி இதை நீங்கள் இப்படி காமிச்சிங்கன்னா இதான் ஓகிவோட ஃப்ரீக்வன்சி. இதோட இந்த யூனிட் முடிஞ்சிச்சு. லேர்னிங் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் போர்ட்ஃபோலியோ சேம் தான். யூனிட் 2ல் நம்ம பார்த்த அதே போர்ட்ஃபோலியோ தான். நீங்கள் அதையே அப்படியே எழுதுனீங்கன்னா அது போதும். இது 5th யூனிட்லேயும் இது ஒரு ஒன் ஆஃப் த டாபிக். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் போர்ட்ஃபோலியோங்கிறது எதுலேயும் இருக்குது, யூனிட் 2லேயும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஒரே ஆன்சர் எழுதலாம். ரெண்டுமே